இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தானிய வகையில் கொள்ளுங்கிறது ஒரு சத்து. அந்த கொள்ளுங்கிறது கொழுப்பு சத்து இதெல்லாம் நீக்கிரும். இரும்பு சத்து உள்ளது தான் கொள்ளு. இது இப்போ நம்ம வறுத்து பருப்பாக எப்படி பண்ணுறது, நம்ம பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி எப்படி இது சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பருப்பை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கரண்டி வச்சு வருங்க. இப்போ சப்பை சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொள்ளு வறுத்துருச்சு அப்படின்னா ஒரு மணமாக வாசனையாக இருக்கும். அப்போ இதை எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தோலை நீக்கிட்டு பருப்பாக தான் ரெடி பண்ணணும். பருப்பாக ரெடி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுக்கிறது எப்படின்னு தான் காமிக்கிறேன். இப்போ இதை வறுக்க போகிறோம். வறுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி வறுத்துடணும்.